வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பார்த்தோம். அதனுடைய மெரிட் டிமெரிட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து பீப்புளெலாம் ஒன்றிணைந்து ஒரு காமன் எக்கனாமிக் பர்பஸுக்காக செயல்படுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா வாலண்டரி அசோசியேஷன், ஓப்பன் மெம்பர்ஷிப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 1912 பிரகாரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரோலு, அதே போல் வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ், ப்ரொடியூசர், மார்க்கெட்டிங், ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு பார்த்தோம். அடுத்து வந்து சூட்டபிலிட்டி ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதில் ஸ்மால் அண்டு மீடியம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, எந்த நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக வந்து இந்த ரேக்டல் பாயினர், அதாவது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்த ராக்டேல் அப்படின்றவர் தான் 1844 வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கு பேர் என்னன்னா ரேக்டல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பாயினர் அப்படின்றாங்க. இதுல மொத்தம் வந்து 28 ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இந்த வீவர்ஸ், ஆர்டிசியன், இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து இந்த ராக்டேல் சொசைட்டியை 1844 இங்கிலாந்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதனுடைய ராக்டேல் வந்து எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு வரும்போது இதில் பாருங்க, வாலண்டரி அசோசியேஷன், வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் அப்படின்னு வரும்போது எனிஒன் குட் ஜாயின் த கோஆபரேஷன், கோஆபரேட்டிவ்ன்றாங்க, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் வரும்போது 1 மெம்பர் 1 vote அப்படின்னு வரும்போது ரிகார்ட்லெஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வரும்போது இதுல மெம்பர் தான் என்ன பண்றாங்க, கான்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் தே ஆர் பெனிஃபிட் ஃப்ரம் த கான்ட்ரிபியூஷன். அடுத்து அட்டானமி அண்டு இண்டிபெண்டன்சிஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது வந்து செல்ஃப் சஸ்டெயின் அண்ட் நாட் கண்ட்ரோல்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து எஜுகேட் டு தர் மெம்பர், இம்ப்ரூவ் த சோசியல் அண்ட் எக்கனாமிக் வெல் பீயிங்ஸ் அப்படின்னு வருது. இதுல வந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, எஜுகேட் பண்ணிக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டிஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பீப்புளோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளோ ஒர்க் பண்றாங்க, அதனால அவங்களுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு வருது. அடுத்து வந்து மேக்சிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து மேக்சிமம் மினிமம் அப்படின்னு வரும்போது டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் தே ஆர் ஃபாலோடு த மினிமம் அண்ட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு ப்ரொமோட் த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912, அடுத்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 அப்படின்னு வரும்போது இந்த 2002ல வந்து காம்படிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 வந்து ரீப்ளேஸ்ட் பை காம்படிஷன் ஆக்ட் 2002. அப்போ இந்த மினிமம் அண்ட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் வரும்போது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 ஃபார் த பிரைமரி சொசைட்டிஸ் லைக் ஏ கன்சியூமர், ப்ரொடியூசர், கிரெடிட்டர் கோஆபரேட்டிவ்ஸ் and 2 for the cooperative societies like a housing cooperatives. அதாவது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ், ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ், கிரெடிட்டர் கோஆபரேட்டிவ் இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்கணும். அதர் கோஆபரேட்டிவ்ஸ், ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அதில் வரும்போது அவங்களுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அட்லீஸ்ட் 3 to 5 members to start the cooperatives.
அடுத்து யுனைடெட் கிங்டம் யூகே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கோஆபரேட்டிவ் அண்ட் கம்யூனிட்டி பெனிஃபிட் சொசைட்டி ஆக்ட் 2013 பிரகாரம் மினிமம் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்கணும். கனடாவில் வந்து 3 to 5 மெம்பர்ஸ் இருக்கணும். அதர் கண்ட்ரீஸ்ல வந்து 3 to 10 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ இந்தியா அப்படின்னு வரும்போது மொத்தம் வந்து 10. அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கன்சியூமரு, ப்ரொடியூசரு, கிரெடிட்டர் கோஆபரேட்டிவ்ஸ் இதுக்கு 10. அடுத்து வந்து 2 வந்து எதுக்காக சார்னா ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். மேக்சிமம் இந்த யுனைடெட் ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க, அது மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா யுனைடெட் கிங்டம்ல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டுக்கு பேர் என்னன்னா கோஆபரேட்டிவ் அண்ட் கம்யூனிட்டி பெனிஃபிட் சொசைட்டி ஆக்ட். ஓகே. அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல 1 மெம்பர் 1 ஓட் அப்படின்னு வரும்போது எல்லாருமே இதுல வந்து பினான்சியல் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஈக்குவலாவும் டெசிஷன் மேக்கிங் வராங்க. அப்போ வந்து the every partner or every cooperative persons to enjoy the decision making process. அடுத்து மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு வரும்போது என்னன்னா இதுல மேக்சிமம் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் வரும்போது ப்ராஃபிட் ஃபார் எக்ஸ்டர்னல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராஃபிட் வந்து அவங்களுக்குள்ளவே மியூச்சுவலாவே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் சர்ப்ளஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து லோயர் காஸ்ட் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ் ஆர் கம்மிங் டுகெதர்ஸ். அப்போ அவங்க ஒன்றிணையும் போது கட்டாயம் லோயர் காஸ்ட்ல தான் வரும். ஏன் அப்படின்னு வரும்போது என்னன்னா ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் ஆஃபர் சர்வீசஸ் அட் மோஸ்ட் ஆஃபரபிள் பிரைசஸ் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, லோயர் காஸ்ட் தான் வரும். அடுத்து அசஸ் டு கிரெடிட் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது பாருங்க, கிரெடிட், லோனு அண்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் இது எல்லாமே என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ளவே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. கிரெடிட் தராங்க, லோனு, சேவிங்ஸ் இது எல்லாமே வந்து வருது. இது தவிர்த்துட்டு வந்து இதுல பாருங்க ஃபேவரபிள் கம்பேர்டு டு த கமர்ஷியல் பேங்க் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டெபிலிட்டினா வந்து எவ்வளவு நாட்களுக்குள் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. பொதுவாக வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து மெம்பர் ஃபோக்கஸ்டு அண்ட் ஹாவ் ஏ லாங் டேர்ம் வியூ. இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து நாம எடுத்துன்னு போகலாம். அடுத்து வந்து ஸ்டேபிள் வரும்போது இந்த மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸோ இல்ல மார்க்கெட் கிரீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஏற்ற இறக்கங்கள் சொல்லி வரும். அந்த டைம்ல வந்து அதாவது வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துப்பாங்க. அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது பர்டிகுலரா வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு வரும்போது ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் ஒன்றிணைவாங்க. அதுதான் வந்து லோக்கல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் வரும், ஆஃபர் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்றது, ஹெல்த் ப்ரோக்ராம் பண்றது இது எல்லாம் வரக்கூடியது. அதான் சொல்லிக்கிறாங்க பாரு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ப்ரோக்ராம், இந்த ஹவுசிங்கு, சப்போர்ட்டிங் லோக்கல் எஜுகேஷன்ஸ். அடுத்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இது பொதுவாக வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு தான் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒன்றிணைந்து வரக்கூடியது. அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட்னு வரும்போது கட்டாயம் இதுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. எப்படி சார் அப்படின்னா இட் இஸ் ஏ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க என்னன்னா இவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னா சர்வீஸ் மோட்டிவ்ஸ், நாட் ஏ ப்ராஃபிட் மோட்டிவ். அதனால டாக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் தருவாங்க. அடுத்து ரெடியூஸ்டு எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இப்போ அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மிடில் மேன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
அதுல the focus on need of their members and they help reduce the exploitation by middleman. அப்போ இதுல வந்து என்ன மிடில் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளவே இன்டர்மீடியேட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு 20 பேர் இருக்கிறாங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா அவங்களே தே ஆர் ஆக்ட் லைக் ஏ மிடில் மேன். அடுத்து ரிஸ்க் ஷேரிங். பொதுவாக வந்து எல்லா பிசினஸ்லயுமே நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கும். அதுல இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ரிஸ்க் வருதுன்ற பட்சத்துல ரிஸ்க் ஷேரிங் அமங் த மெம்பர்ஸ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இல்ல லிமிட்டெட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல வந்து சேலஞ்சஸ் ரைசிங் கேபிட்டல்ஸ். அதாவது வந்து பொதுவா வந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணது ரொம்ப சேலஞ்சியாவே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வரும்போது இதுல வந்து பிரைமர்லி ஆன் மெம்பர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்டு ப்ராஃபிட். அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பொதுவாகவே நம்ம லாபம் சம்பாதிக்கணும் தான் இருப்பாங்க. அடுத்து ஸ்லோ டெசிஷன் மேக்கிங். ஏன் ஸ்லோ டெசிஷன் மேக்கிங்னா டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இதுல வந்து எல்லாரும் மெம்பர்னுடைய கன்சர்னும் எல்லாரும் மெம்பர்னுடைய ஒப்பீனியனும் இதுல நாம வந்து கன்சிடர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்லோ டெசிஷன் மேக்கிங். அடுத்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது இதுல வந்து எல்லா மெம்பருமே வந்து ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டாங்க, ஸ்கில் பர்சனாவும் இருக்க மாட்டாங்க. அதான் நாட் a ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து பிசினஸ் நடத்துறதுக்கான ஸ்கில்லோ இல்ல அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸோ இருக்காது. அடுத்து கான்ஃப்ளிக்ட் அமங் மெம்பர்ஸ். அதாவது அவங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணாத போதப்போ இல்ல ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றப்போ இல்ல ரிசோர்சஸ் வந்து அலோகேஷன் பண்றப்போ அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட்னா சண்டை, கருத்து வேறுபாடுகள் வரும். எப்போ அப்படின்னு வரும்போது என்னன்னா நாட் அட்டைன் த கோலு. அடுத்து வந்து ப்ராஃபிட் ஷேரிங், ரிசோர்சஸ் அலோகேஷன்ஸ், இந்த மாதிரி டைம்ல கான்ஃபிளிக்ட் வரும். லிமிட்டெட் மார்க்கெட் காம்படிஷன்ஸ். இதுல வந்து என்னன்னா இந்த காம்படிஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக காம்படிஷன் வரும்போது எவ்ரி பிஸ்னஸ் டு ஃபேஸ் த காம்படிஷன்ஸ். இதுல என்னன்னா அவங்களால வந்து கரெக்டா வந்து அந்த குயிக் டெசிஷன் எடுக்க முடியாதாலையோ இல்ல இனோவேஷன் பண்ண முடியாதாலையோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதாலையோ அவங்களால காம்படிஷன் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க பாருங்க குயிக் ரெஸ்பான்ஸ் இனோவேஷன்ஸ் அப்படின்னு வருது இதுல. அடுத்து லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டிஸ். லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது டிஃபிகல்ட் டு அடாப்ட் சேஞ்சஸ் இன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இது வந்து சோல் ட்ரேடரா இருந்தாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பிசினஸ் விட்டு இன்னொரு பிசினஸும் போயிடலாம். ஏன்னா லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சிங்கிள் பர்சன் டெசிஷன் மேக்கிங், சிங்கிள் பர்சன்ஸ் ஓனர். ஆனா கம்பேர்ட் டு கோஆபரேட்டிவ் வரும்போது தேர் ஆர் லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டிஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு. அடுத்து என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ். அதாவது என்னன்னா இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆக்டிவ் பார்ட்னரை தான் நாம என்ன பண்ணோம் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து டிஸ்என்கேஜோ இல்ல பேசிவோ லெஸ் மூவ்மெண்ட்டோ வரக்கூடியது நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா இதுல லெஸ் டு போர் மேனேஜ்மெண்ட். அவர் வந்து ஒரே ஒரு பர்சனையோ இல்ல ஒரு அந்த ஆக்டிவ் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால போர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அடுத்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் சேலஞ்சஸ். பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாவே ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான் ஆமா இருக்கும். அதுல வந்து பொதுவாக வந்து ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும் இல்ல கேபிட்டல் பேசிஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஓகே. இன் கேஸ் ஆஃப் அதுல எதுவுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்ல எந்த ஒரு டீடும் எந்த ஒரு ஒப்பந்தமோ இல்லை அப்படின்னு வரும்போது மெம்பருக்குள்ள வந்து நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வரும். அடுத்து லிமிட்டட் எக்ஸ்பர்டைஸ் இன் லீடர்ஷிப்ஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாக வந்து இந்த லீடர்ஷிப் வந்து ஃபில்டு பை எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வரும். இன் கேஸ் அவர் வந்து ரிசல்ட் இன் லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். அவர் வந்து சரியா பிஸ்னஸ் நடத்தாதப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்காது. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது
பொதுவா வந்து இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்மேனேஜ்மெண்ட் பை த பர்சனரோ இல்ல கோஆப்பரேட்டிவ் பர்சனரோ அப்படின்னு வரும்போது நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அடுத்து பொட்டன்சியல் ஃபார் ஓவர் எம்பசிஸ் ஆன் ஈக்விட்டிஸ். இது வந்து என்னன்னா சம்டைம்ஸ் லீட் டு inefficiency focus on equity in decision makings. அதாவது வந்து நம்மளுடைய அந்த பணம் சம்பந்தமான நடவடிக்கையில தவறான முடிவுகள் எடுக்கிறது. அடுத்து லிமிட்டெட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன்ஸ். அதாவது கம்பேர் டு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்து இது ஏன் சார் வந்து லிமிட்டெட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சர்வ்ஸ் ஃபார் ஒன்லி சர்வீஸ் மோட்டிவ்ஸ் நாட் இன் த ப்ராஃபிட் மோட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது வெல்ஃபேர் ஓவர் த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். இதுல மெம்பர்னுடைய வெல்ஃபேர் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து டிஃபிகல்ட் இன் எக்ஸ்பேன்ஷன்ஸ். இதுல வந்து பொதுவாக பிஸ்னஸ் வந்து நம்மளால வந்து எக்ஸ்பேன்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் வந்து இது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அடுத்து பொட்டன்சியல் ஃபார் லேக் ஆஃப் இன்னோவேஷன்ஸ். அது மெயினான விஷயம் என்னன்னா இதுல லேக் ஆஃப் இன்னோவேஷன் புதுசான தகவல்கள் வந்து இல்ல புதுசான மிஷினரியோ நியூ இன்னோவேட்டட் ப்ராடக்டோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியால கொடுக்க முடியாது. அந்த இடத்துல தான் வந்து மே ஸ்ட்ரகிள் டு இன்வால்வ் ஆர் இன்வெஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பொதுவாக வந்து ரிசர்ச் அப்படின்னா ரீசர்ச் ஆஃப் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து புதிய ஐடியாவோ இல்ல புதிய பொருட்களோ இல்ல புதிய சந்தையோ நாம் வந்து அறிமுகப்படுத்த முடியாது. அடுத்து டாக்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது இல்ல பொதுவாக கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து டாக்ஸ் இஷ்யூஸ் வந்து வராது. ஆனா இருந்தாலும் இப்போ பர்டிகுலரா வென் த டீலிங் வித் ப்ராஃபிட் ஷேரிங்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு பர்சனுக்கோ இல்ல கோஆபரேட்டிவ்ல இருக்கக்கூடிய மெம்பருக்கோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டாக்ஸ் இஷ்யூஸ் வரும். இவ்வளவுதான் இருக்குது இதுல. அடுத்து வந்து நமக்கு அங்க பாருங்க இது சூட்டபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த ஸ்மால் அண்டு மீடியம் சைஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த ராக்டோல் பாயினர் வந்து 1844 28 ஒர்க்கிங் பீப்புளை பண்ணாரு. அதுல வந்து வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப்பு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கு மேக்சிமம் அண்ட் மினிமம் வரும்போது இந்தியாவில் வந்து 1912 ஆக்ட் ஒன்று இருக்குது. இந்தியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002, காம்படிஷன் ஆக்ட் 2002. இது பிரகாரம் 10 வந்து யாருக்கு அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடியூசர் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். 2 ஃபார் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுல ஃபார் ஸ்பெசிபிகலி கேஸ் லைக் ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். இதுதான் நம்ம வந்து முக்கியமான ஏரியா. அடுத்து இந்த மெரிட் டிமெரிட் எல்லாம் பார்த்துங்க. மேக்சிமம் இதுல கவர் பண்ணி இருக்கிறோம். இல்லை ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆகி இருக்குது இல்லை வேற ஏதாவது சஜஷன் சொல்லணும் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.